மனசுல நல்லா வேண்டிக்கதே. இப்ப கட்டு. ஆத்தாய எண்ணத்தை கண்டிப்பா நிறைவேற்றா. தயாளுவா? கூத்த முடியாதவா? எப்போ வந்தீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நேற்றுக்கு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு தான் வரலான் இருந்தேன். யாரு? உன் மகனா? ஏன் மகதா? ஏன் அழுத்துக்கிற? 30 லட்சம் ரூபாய் சொத்தோட முறமாப்பிள்ள இருக்கான். குத்து கலாட்டமா பொண்ணு இருக்கா. தெய்வம் தான் மனசு வைக்கல. ஏண்டி பாப்பா நீ மனசு வச்சிருக்கீல்ல? அப்போ வீசுற விதத்துல மழைய வீசுனா தன்னால மாப்பிள்ள வந்து விழறான். புரியாத இந்த பொண்ணுக்கு நீதான் அத்தா புரிய வைக்கணும். நாளைக்கு உன் வீட்டுக்கு வர்றேன். நீ வர்றது ஒண்ணு பெருசு இல்ல. அங்க வந்து சின்ன வயசு காளைய சொக்க வச்சு சிக்க வைக்கும் சூத்திரத்தை இவளுக்கு சொல்லி தரணும். சொன்னபடி என் புருஷன் மன்னாரு தம் பாட்டி வீடு போறேன்னு வைப்பாட்டி வீடு போறாரு. இந்த பருவக்கு இருக்கு தீரணும்னா ஆத்தா சொல்லணும் கோளாறு. அப்படி கேளு அம்மாளு. சாயங்காலம் நேரம் பார்த்து சரசம் பார்த்த பேசு. சித்தர் கூட மயங்கி போகும் அத்தர் கொஞ்சம் பூசு. ஜாதி மல்லி வாங்கி வந்து விசிறு போல வீசு. ஜாதி மல்லி வாங்கி வந்து விசிறு போல வீசு. இதுக்கு மேல திருந்தலன்னா விளக்கு மாத்த வீசு. பிள்ளை பெத்து விட்டு 6 வயசுல பேத்தி இருக்கிற 100 வயசுல நாடு கட்டு போனதுன்னு வீடு கட்டு ஆத்தா வந்தேன் சொல்லுங்கடி. உலகம் எனக்கு அத்துப்படி. ஆத்தா ஊரு கூத்தங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி. என்ன செய்யணும் வைத்தியம்? அப்படி கேளு அம்மாளு. கடிவாளம் போட்டு வையே எதுக்கு வருது சண்டை? கடிவாளம் போட்டு வையே எதுக்கு வருது சண்டை? வந்துட்டா நீயும் கூட போட்டு பாரு. குதிரவாலு கொண்ட குதிரவாலு கொண்ட. தள்ளு வண்டி ஆனாரு. அவரை திருத்தி மாத்தி புட்டா நீரா எனக்கு தாயாரு. அப்படி கேளு அம்மாளு. முல்லைப்பூவு தூவி வச்ச பஞ்சு மெத்த போட்டு. முல்லைப்பூவு தூவி வச்ச பஞ்சு மெத்த போட்டு. கள்ளு மயக்கம் நடக்கும் சொன்னபடி.
வரிசையிலே நின்னு செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுவா, அப்படி கேளு ஐயாவு. தேர்தலிலே சீச்சு வர ஒரு வழிதான் போங்காணும். தேர்தலிலே சீச்சு வர ஒரு வழிதான் போங்காணும். அத மட்டும் சொல்லணும். எதிர்த்து நிக்கிற ஆளவிட நிறைய ஓட்டு வாங்கணும். சிறுவயசு காளைய சொக்க வைத்து சிக்க வைக்கும் சூத்திரத்தை சொல்லாத்தா. அந்த சூத்திரத்தை சொல்லாத்தா. அப்படி கேளு அம்மாளு. கண்ணால 100 கடுதாசி போடு. காதல் என்னும் தேனூற்று. பருவங்கள் தந்த பரிசினை எல்லாம் ஜாடையக நீ காட்டு. அவன் அங்கம் தொட்டு மிருகங்கம் தட்டு. மேடையிட்டு நீராட்டு. கன்னங்கள் என்னும் தென்னங்கள் தந்து காளை நெஞ்சை நீ மாற்று. நாடு கெட்டு போனதுன்னு வீடு விட்டு ஆத்தா வந்தேன் சொல்லுங்கடி. உலகம் எனக்கு அத்துப்படி. ஆத்தா ஊரு கூத்தங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி. மாப்பிள்ள மயங்கணும், என் மக கழுத்துல தாலியை கட்டணும், என் கழுத்துல வைர நெக்ல சேரணும், என் ஆசையெல்லாம் நிறைவேறணும். உனக்கு 100 தேங்காய் உடைச்சு 1000 கொலைக்கிட்ட படைக்கிறேன் அப்பா. யாரு மஞ்சுவா? உங்க மஞ்சு இல்லாம என்னவா? உங்களுக்கு தானே நான் சொந்தம். என்ன விஷயம்? நேத்து என் கனவுல வந்தீங்க. சொல்லுடி, கண்ணத்தை கிள்ளினீங்கன்னு சொல்லு. கண்ணத்தை கிள்ளினீங்க. ஐயோ, என்ன என்ன சொல்ற? போங்கத்தான். இப்படித்தான் கூச்சமே இல்லாம கேக்குறதா? என்னது? எதை கேட்டேன்? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க. நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு, நானே இலை போட்டு, நானே பரிமாற போறேன். என்ன மஞ்சு, நீயா பேசுற? ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? கறி குழம்பு வைக்கட்டுமா? மீன் பொரிக்கட்டுமான்னு கேள்வி. மீன் பொரிக்கட்டுமா? ஐயோ, நான் தான் உங்க ஸ்வீட் ஹார்ட் பிரியா. வாட்? சோலாஸ்ல டின்னருக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் போறோம். டின்னருக்கா? ஏன்? ஓஹோ, டின்னருக்கு அப்புறம் ரூம் புக் பண்ண சொல்றீங்களா? சி, அவசரம் கொடுங்க. என்னங்க? என்னையா? உங்களதான். என்ன விஷயம்? சாயந்தரம் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன், ஆப்பிள் பஜ்ஜியும் அவல் பாயசமும். எனக்கா? எலெக்ஷன் கூட்டம், எம்எல்ஏ அது இதுன்னு பேசுனீங்க. வாயை குத்திப்பிடுதான் குத்தியாம. என்னடி ரொம்ப மிரட்டுற? என்னங்க, வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கான், தொண பேசிட்டு இருக்கீங்களே. அவன் எப்படிங்க மஞ்சள் கட்டிக்குவான்? உங்களையும் தான். வாய் திறந்து ஒண்ணும் பேசக்கூடாது. ஏதாச்சும் பேசுனீங்க, அங்க என்ன பாருங்க. உட்காருங்க, உட்காருங்க, வாங்க, உட்காருங்க. அம்மா கருமுத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். நான் வைர நெக்லஸா போட்டுக்கணும். அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து. கறி குழம்பு பிரமாதம் போ. வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. மீன் வறுவல் எப்படி இருக்கு? அடாடா, புட்டு புட்டு தின்னுகிட்டே இருக்கலாம் போடும். எல்லாம் நான் தான் சமைச்சேன் இந்த கையால. அப்போ உன் கழுத்துக்கு தாலி கட்டக்கூடாது, உன் கைக்கு கட்டணும்னு சொல்ற. தாலியை சீக்கிரமா கட்டு. தலைவர் இருக்காரா? அவர் இல்லப்பா, அப்புறமா வா. உடனே பாக்கணுமே. அப்புறமா வா. இல்லங்க, இதெல்லாம் கடனா வாங்கினது, துட்டு கொடுக்கணும். மிலிட்டரி ஹோட்டல்ல கடனா வாங்கிட்டு வந்தியா? ஆமா.
செஞ்சது தப்புதான். உங்க மேல உள்ள ஆசையினால தான் நான் இப்படி செஞ்சேன். என்னை மன்னிச்சிடுங்க. சினிமாவுல ஸ்ரீதேவி சொல்ற மாதிரி சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். நான் உன்னை நம்புறேன். அப்படி ஒண்ணும் எனக்கு கல்லு மனசு இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு கல்லு மனசு இல்ல, கிள்ளு மனசு, கண்ணத்தை கிள்ற மனசு. ஆமா, எனக்கு உன்னை கிள்ற மனசு. கண்ணத்துல கிள்ளுவேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. கிள்ளுதான் கீழுவேன். டாடி, என்னடா கல்யாண பத்திரிக்கை அடிங்க. பொண்ணு மஞ்சு. நம்ம மஞ்சு. அன்னைக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெரி குட். கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவுக்கு வந்தியே, அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, அன்னைக்கு இன்னும் 2 பெண்களை பத்தி சொன்னியே, அவங்களோட பேசுனியா? குருவே, உங்க சிஷ்யனுக்கு இப்படி ஒரு டெஸ்டா? டெஸ்ட் பண்ணினா தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 பெண்களோடையும் பழகினா தான் நல்லவளை தேர்ந்தெடுக்க முடியும். சரிதான் சார். பிரபு, உங்க ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு பேச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஐயோ, இவ பேச்ச கேட்டா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான். நேத்து என்ன பார்க்கவே வரல. போன சுத்தி சுத்தி என் கையெல்லாம் ஒரே வலி. ராத்திரி பூரா தூக்கமே வரல. 12 மணி இருக்கும். என் கை ரிவால்வர் எடுத்துச்சு, குண்டு போட்டு நிரப்பிச்சு. இந்த இடத்துல வச்சு டாடி, இன்விடேஷன்ஸ்க்குலாம் டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச். என்னடா? பொண்ணு மஞ்சுளா தானே? பிரியா. பிரியா? நம்ம பிரியா? நோ, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன் சார்? 70வது வயசுல தானே கல்யாணம், இப்பயே அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். உங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறாரு? இன்னொரு பொண்ணு இருக்காளே, இந்திரா, அவளை பாருங்க, பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன குருவே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பட்டணத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. சந்தோஷப்பட்டா சரி. சந்தோஷம் தாங்க, இல்லையா பின்ன? அரசியல கழுப்பு இருக்கிறீங்களா? அலுப்பா இல்ல? சாப்பிட போறது வேண்டியவங்கன்னா அலுப்பு இருக்காது. அப்போ நான் வேண்டியவன் தானே? என்ன தேய்ச்சி முழுகினீங்களா? பொய். உண்மைதாங்க. இத பாருங்க. என்ன தேய்ச்சிருந்தா தொட்டு இருக்கணும், தேய்ச்சி இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு செய்யலையே. மாட்டேன். எங்க நீ நான் இன்னும் உரிமையா பேசலையே. பேசுனா வீட்டுக்காரரே, சௌக்கியமா? வீட்டுக்காரனா? புருஷன். டாடி, இன்விடேஷன்ஸ்க்கு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம். பொண்ணு இந்திரா. என்ன திமிரு பத்தியா இவனுக்கு?
நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா வா வா நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நாளொன்று மாறினால் ஆளொன்று மாறலாம் நாளொன்று மாறினால் ஆளொன்று மாறலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் பருவமலையில் மழை சிந்திவிட்டது அருவி இறங்கி இங்கு வந்து விட்டது அமுத நதியில் இன்று தங்கிவிட்டது யார் கேட்பது நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை பார்க்காத பன்னீர் தேவதை பார்க்காத பன்னீர் தேவதை மன்மதன் அமைத்து வைத்த மஞ்சம் இல்லையோ பூமியில் பறித்த மணல் போதவில்லையோ சொர்க்கத்தின் மல்லிகை முழம் என்ன விலையோ ஆடில்லையோ நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா la 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 la